பட்ஜெட்டுன்றது என்ன? வரவு செலவு கணக்கு. போன வருஷம் எவ்வளோ எஸ்டிமேட் கொடுத்தோம், அது எவ்வளோ செலவழிஞ்சிருக்குது, அதெல்லாம் ஒன்று. இந்த வருஷம் என்ன எஸ்டிமேட் கொடுக்குறோம், என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 36 பேர் பேச வேண்டியவர்கள். ஒருத்தருக்கு 10 நிமிஷம் பேர், சில பேர் 15 நிமிஷம் எடுத்துப்பாங்க, சில பேர் 20 நிமிஷம். ஏன்னா அவங்களோட பேச்சே முதலே ஈவே ராமசாமியிலேருந்து எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் துதிப்பாட வேண்டும். இன்னும் உதயநிதி பையனுக்கு தான் அவங்க துதிப்பாட ஆரம்பிக்கல. எனக்கு செய்து கொடுத்ததற்கு நன்றின்னு, அவங்க ஆட்சியை வாழ்த்தி நான் பேசவில்லை. ஒரு ஜோனல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு 200 கோடின்றாங்க. பட் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கிறது ஆக்சுவலி 900 crores. 200 and 900 எடுத்தால் அப்ராக்சிமேட்லி 700 crores எக்ஸ்ட்ரா. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு அந்த காலத்தில் 2016 அது அப்போ பழம் அப்போதான், இப்போ தான் பாலில் விழுந்திருக்கு போல. அப்போ இது கலைஞர் பேசியதெல்லாம் இப்போ எடுத்து விட்டோம்னாக்கா எப்படி இருக்கும்? அது பாஜக ஒன்றும் தீண்டத்தை ஒரு தலையங்கமே எழுதினார். இந்த அரசாங்கத்தை பற்றி விமர்சித்து விட்டால் அவங்களுக்கு உடனே வந்துடும் ரோஷமாக. எங்கேயோ இருக்கிறத கூட நடுராத்திரி போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்க ஏன் கே நேரு மேலே அவங்க ஆக்ஷனே எடுக்கலை? இவர் சிவகங்கை அந்த பையன் செத்து போயிட்டானே அஜித், எவ்வளவு அட்டுழியம்! ஏன் அதுக்கு அந்த போலீஸ் அராஜகத்தில் தானே அந்த பையன் செத்து போன, அடிச்சு தானே. ஏன் அந்த அம்மாவை இவங்க அரெஸ்ட் பண்ணல? கோயம்பேடு மாஸ்க்கு, குரோம்பேட்டை கிட்டே இருக்கிற ஒரு சர்ச்சு, கோர்ட் ஆர்டர் இருந்தும் இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதில் இதே ஒரு கோயிலாக இருந்தால் கோர்ட் ஆர்டர் இல்லைன்னா கூட போயிடுச்சிடுவாங்க. இல்லை கோர்ட் ஆர்டர் கையில் வந்த உடனே ஜரூராக போய் நிற்பாங்க அங்கே. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிங்கப்பெண், சென்னையின் பாஜகவின் ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினரான நம்ம உமானந்த மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் மேம் நேற்றுக்கு மாமன்றத்தில் பட்ஜெட்டு குறித்த விவாதங்கள் நடைபெற்றதா நம்ம கேள்விப்பட முடியுது. ஸோ எந்த மாதிரி காரசாரமான விவாதங்கள் அந்த மாமன்ற நடந்தது? காரசாரம் தான் நிஜமாவே. நேத்தி நடந்து வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிடுச்சு. அன்றைக்கி வெறும் ப்ரெசன்டேஷன் தான். இந்த பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஷன் நேற்று ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு நாள் நடுவில் டைம். அந்த ஒரு நாள் டைமே எங்களுக்கு அதை பார்த்து பட்ஜெட்டுன்றது என்ன? வரவு செலவு கணக்கு. போன வருஷம் எவ்வளோ எஸ்டிமேட் கொடுத்தோம், அது எவ்வளோ செலவழிஞ்சிருக்குது, அதெல்லாமும் ஒன்று. இந்த வருஷம் என்ன எஸ்டிமேட் கொடுக்குறோம், என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னுட்டலாம். ஃபிகர்ஸ், நம்பர்ஸ், பர்சன்டேஜ், அடிஷன், மைனஸ், பர்சன்டேஜ், இதுதான் பட்ஜெட்டோட ப்ரெசன்டேஷன். என்னென்ன இதுக்குன்னு அது ஐ திங்க் அவங்களுக்கு சுத்தமாக அதை பற்றியே பேசல யாரும். அதில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 36 பேர் பேச வேண்டியவர்கள். 10 மணிக்கு ஆரம்பித்தா ஒருத்தருக்கு 10 நிமிஷம் பேர், சில பேர் 15 நிமிஷம் எடுத்துப்பாங்க, சில பேர் 20 நிமிஷம். ஏன்னா அவங்களோட பேச்சே முதலே ஈவே ராமசாமியிலேருந்து எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் துதிப்பாட வேண்டும். இன்னும் உதயநிதி பையனுக்கு தான் அவங்க துதிப்பாட ஆரம்பிக்கல இன்னும். ஸோ இதெல்லாம் அவங்க முடித்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு வருவாங்க. ஒரு 3 பக்கம் இருந்தால் அதில் 2 பக்கம் இதுதான் இருக்கும். இங்கே அந்த மாதிரி ரெகுலர் செஷன்லேயே இப்படி நடக்கும். நேற்று என்னோடது 30வது டர்ன் பேச வேண்டிய இவங்க. நான் நடுவுலேயே ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நடுவில் பிரேக்குக்கு போகும்போது, என்னங்க இது திமுக பொதுக்கூட்டம் மாதிரி இருக்குது, இது பட்ஜெட் கூட்டம் மாதிரி தெரியலையே அப்படின்னு. என்னோட சான்ஸ் வந்தப்போ நான் எழுந்து நின்று எல்லாம் சொல்லிவிட்டு, நேற்று முதல்ல இது மாநகராட்சியோட பட்ஜெட் கூட்டமா அல்லது திமுக பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கே எல்லோரும் சத்தம் போட்டாங்க. அதில் அடுத்தது நான் ஆர்எஸ்எஸ்ஸின் நூற்றாண்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அதுக்கு ஒரே சத்தம். நீங்கள் எப்படி? நான் சொன்னேன், நான் ஒரு ஆள் இந்த ஒரு லைன் சொன்னதுக்கு இவ்வளோ எல்லாரும் இது பண்ணுறீங்க. எவ்வளவு பேரோட இதை நான் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் இங்கே, இந்த சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு துதிப்பாடுறத மட்டும் அதை மாத்திரம். அதுக்கெல்லாம் நான் கேட்டுட்டு உட்காந்து, நான் ஒரு ஆள் இந்த ஒரு சென்டென்ஸ் சொன்னது உங்களுக்கு எவ்வளோ, நாங்கள் குவைட்டாக தான் இருக்கோம் அப்படின்னாங்க. அப்போனா உங்களுக்கு குவைட்டுக்கும் சத்தத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு நான் கேட்டேன். அதே மாதிரி திருப்பி நாங்கள் பாஜக எதிர்க்கட்சி கவுன்சிலரு எங்களை வாழ்த்திட்டாங்க, எங்களோட ஆட்சியை வாழ்த்தி விட்டு. நான் சொன்னேன், எனக்கு செய்து கொடுத்ததற்கு நன்றின்னு.
உங்கள் ஆட்சியை வாழ்த்தி நான் பேசவில்லை. நான் கேட்டதை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க மெஜாரிட்டி, அதற்கு என்னுடைய நன்றி அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குச்ச அப்புறம் நான் பட்ஜெட்டை பற்றி பேச ஆரம்பித்தேன். நான் பட்ஜெட்டில் நான் 2-3 கொரீஸ் கேட்டேன். இது வரைக்கும் நான் ஒரு கடந்த 3 வருடமாகவே அது டேலி ஆகாது, இன்கம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் 3 வாட்டியாக நான் கேட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் எனக்கு பதில் வந்ததில்லை. அதையும் சொல்லிவிட்டு நான் இந்த வாட்டி கேட்டேன். டெஃபிசிட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சப்போஸிங் நான் இண்டிவிஜுவலாக நம்ம லேமேன் விஷயத்தில் பேசுகிறோன்னா, இப்போ நான் ஒரு வீடு 1 கோடி பட்ஜெட்டுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 to 15% நான் ஜாஸ்தி போகலாம். 1 கோடியிலேருந்து ஒரு 10 லட்சம் ஜாஸ்தி, 15 லட்சம் ஜாஸ்தி, அந்த மாதிரி போகலாம். பட் இவங்களோடதில் 350% கிட்டத்தட்ட ஜாஸ்தி, அந்த மாதிரியெல்லாம் போகுது. அது நான் கேட்டேன், கொஸ்டின் கேட்டேன். அப்போ எங்கே தப்பு? எஸ்டிமேட் ஒன்று கொடுக்குறீங்க, எஸ்டிமேட்டை விட 25% இல்லை ஜாஸ்தி, நான் அப்படி ரொம்ப இதுவாக போனாலே 50% ஜாஸ்தி ஆகலாம். அது எப்படி 350% ஜாஸ்தி ஆகும்னு கேட்டேன். அது வந்து சென்னை மாநகராட்சி டெவலப் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், அதனால் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற பதில். அடுத்து நான் கேட்டது சிங்கார சென்னை 2.0, அதற்கு மாநில அரசு கொடுக்கணும் பணம், அதுக்கு அதை பற்றியே மென்ஷன் இல்லை. அது கிட்டத்தட்ட 29% டெஃபிசிட், 39% டெஃபிசிட். அது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வரணும் மாநில அரசிடமிருந்து. இவங்களும் பட்ஜெட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ணல. தமிழ்நாடு பட்ஜெட்லையும் இந்த மாதிரி சென்னை மாநகராட்சிக்கு நாம் கொடுக்க வேண்டிய காசுன்னு இல்லை அதுலேயும். ஸோ நான் கேட்டேன், அது ஏன் மென்ஷன் பண்ணல நீங்கன்னு கேட்டேன், எவ்வளோ வரணும்னு. அது கொடுக்கணும்ல, அது கொடுத்தாலே நம்மளது 30% டெஃபிசிட் இதுவாயிடுது அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அது தாய் வீடு மாதிரி எப்போ நாங்கள் கேட்டாலும் கொடுப்போம் அப்படின்ட்டு. இதில் இப்போது இவங்க எப்போவுமே என்ன சொல்கிறாங்க, அவர் ஆக்சுவலி டெபுட்டி மேயர் தான் சேரில் இருந்தார், அவரே மேடம் நீங்கள் மத்திய அரசிடமிருந்து வாங்கி கொடுங்கள் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குங்க, நீங்கள் உங்களுக்கு தர வேண்டியதை டெஃபிசிட்டை. இது என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சென்னை அரசிடம் நம்மளுக்கு வரணும் இந்த அரசாங்கத்திடம் இருந்துன்னுட்டு நீங்கள் அதை எப்போ அதுக்கான ஜாக்கிரதையாக வச்சுருக்கீங்களா? அதை யூஸ் பண்ணாமையா? அப்போ டெஃபிசிட் யார்? 90 கோடியும் என்னமோ கட்டுறாங்க வட்டி மாநகராட்சி அதில். ஸோ இந்த கொஸ்டினை நான் கேட்டேன். அடுத்தது நான் கேட்டது இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின். நான் பாராட்டினேன் அவங்கள, என்னோடய வார்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க, எனக்கு எங்கேயுமே தண்ணி நிற்கிறதில்ல, இதை நான் பாராட்டினேன். கிட்டத்தட்ட 90% முடிச்சிட்டோன்னு இவங்களே சொல்லியிருக்காங்க எல்லாரும். நான் கேட்டேன், அப்போ இதற்கு எதற்காக 600 கோடி திருப்பி இந்த பட்ஜெட்டில்? 90% முடிச்சிட்டிங்கல்ல, எதுக்காக 600 கோடி எப்போ அப்படின்னு அந்த கொஸ்டினை கேட்டேன். இதற்கும் சரியான பதில் இல்லை எனக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டில் நான் சொன்ன குறைக்கு நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க ஆஹா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு, பட் யாராவது ஒருத்தர் இந்த பேசிக் கால்குலேஷன்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படி? இதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இது இந்த டிஃப்ரென்ஸ் தான். ஒரு அவங்க கொடுக்குற எஸ்டிமேட் அண்ட் ஆக்சுவல், அதில் ஒரு ஜோனல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு 200 கோடின்றாங்க, பட் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கிறது ஆக்சுவலி 900 crores. 200 and 900 எடுத்தால் அப்ராக்சிமேட்லி 700 crores எக்ஸ்ட்ரா அதில். அது எவ்வளோ ஆகுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் கேட்டேன். இதெல்லாம் வந்து அப்போது கரெக்டாக பிளான் பண்ணல நம்ம, எஸ்டிமேட்டட் இவ்வளோ எஸ்டிமேட் ஜாஸ்தி, அதுக்கு தான் அவங்க டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களாம். அதில் இந்த மாதிரி இவ்வளவு ஜாஸ்தி பண்ணி செலவு பண்ணி என்ன டெவலப்மெண்ட்னு எனக்கு தெரியல உங்களுக்கு இதில். ஸோ இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டேன் நேத்தி பட்ஜெட் செஷனில். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்திற்கு எடுத்து சென்றிருக்க வேண்டும், ஆனால் அவங்க அதை எடுத்து செல்லலை. அதுதான் எனக்கு ஒரு, அதனால்தான் நிஜமாவே அண்டு RSS 100ஆண்டு விழா நான் சொன்னது தான் கோபம்னாக்க, அப்போ நான் என்ன அங்கே ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு 20 பேர் 25 பேர் பேசுறதுல நாங்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க 3, நேத்தி பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு 3 பேர் தான், அமமுகவை சேர்ந்த ஒருவர், அதிமுகவை சேர்ந்த ஒருவர், நான். அந்த 36 பேரில் 3 பேர், இன்னும் ஒருத்தர் அவருக்கு சான்ஸே கிடையாது, லிஸ்ட்லேயே அவர் பேர் இல்லை, அவரை பேச விட்டாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசினார். அவர் ஒருவேளை தலைமைக்கு ரொம்ப நெருக்கம்னு பெல்லு கூட அடிக்கல, அவருக்கு லேட் ஆகிடுச்சு. எங்களுக்கெல்லாம் பெல் அடிப்பாங்க ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ட்டு நேரம், அவருக்கு பெல்லு கூட அடிக்கல, ஏன்னா தலைமைக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னுட்டு அதில்.
ஸோ நாங்கள் 3 பேர், இவ்வளவு பேர் அவங்க தோழமை கட்சிகளை சேர்த்து எல்லாருமே அதில். அதே மாதிரி இந்த முறை ஒரு கம்யூனிஸ்ட் இவங்க கேட்டாங்க, ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க அவங்க, அதையும் கொஸ்டின் பண்ணோம் நாங்கள். இப்போது ஒரு முறை மேயர் அவர்கள் வந்து ஃப்ரெஞ்சு கிளாஸ் பசங்களுக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்கொள்ளப்படும் நாங்கள் போன வருஷம். நான் அப்போ கேட்டேன், எதுக்கு மேடம் ஃப்ரெஞ்சு, எதுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க, இங்கிலீஷ் கான்வர்சேஷன் கிளாஸ் கற்றுக் கொடுங்க, ஒரு பீரியடை வைங்க, அதை இன்க்ளூட் பண்ணுங்க சிலபஸ்லேயே, அதை வாரத்தில் ஒரு 2 நாள். அதுவும் நான் சொன்னேன் பெரிய கிளாஸுக்கெலாம் வேண்டாம், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த மாதிரி வைங்க. இப்போவே நம்ம கொடுத்துட்டோம்னா 5ஆம் கிளாஸுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு அவங்களே கான்ஃபிடென்ஸ் வந்துடும். சின்ன வயசே நம்ம இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டோம்னாக்க கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்துடும். இன்டர்வியூக்கு அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் இன்டர்வியூக்கு போகிறதுக்கோ, ஜாபுக்கு போச்சு இன்டர்வியூக்கு போகிறதுக்கோ, இதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணும். இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்போ கேட்டேன். இது வரைக்கும் எனக்கு அதை பண்ணலை. இந்த முறை நான் எஜுகேஷன் அந்த ஜோன் இவர்கிட்ட பேசியிருக்கேன், நான் தலைவர்கிட்ட. அவர் எழுதி கொடுங்கம்மா, நான் பண்ணி கொடுப்பா, நம்ம பண்ணணும் இதை அப்படின்னா. ஏன் இதை சொன்னேன்னா, நேற்று வேறு திருப்பி ஒரு மாமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழக கட்சி, ரொம்ப நல்லா பேசுகிறவர், ரொம்ப நல்லா வேலை செய்கிறவர், ஒரு ஜோன் சேர்மன். அவர் வந்து பேச இருந்துக்கிச்சு. நான் ரொம்ப அவரோட பேச்சை விரும்பி கேட்பேன். அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாங்க, ப்ராக்டிக்கலாக இருக்கும் எல்லாமே அந்த மாதிரி. அவர் வந்து சொன்னார், நான் வந்து 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கச்சு தான் எனக்கு ஏபிசிடியே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அதில் ஏட்டுக்கல்வி அப்படிங்கிறதுக்கு அவரை நான் உதாரணமாக நினச்சிப்பேன் நான். அவர் வந்து அவ்வளவு அழகாக வேலை செய்கிறவர் அந்த ஜோனில். தன்னோட அந்த ஜோனோட குறை நிறைகளைலாம் அவ்வளோ அழகாக பேசுவார். என்ன தேவையோ அதுக்கு ஆணித்தரமாக சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக பேசுகிறவர். அப்படிப்பட்டவர் நான் 11ஆவது வயசில் தான் ஏபிசிடியே நான் இது பண்ணேன் அப்படின்னு அந்த வாத்தியார் பேரெல்லாம் அவர் சொன்னார் அங்கே. ஸோ இந்த மாதிரி இருக்கச்சு இவங்களுக்கெல்லாம் படிக்காமே இவ்வளோ நல்லா வேலை செய்கிறவங்க அவங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த இதை அவங்களாம் என்ன மாதிரி இது பண்ணியிருந்தாங்கனாக்கா எவ்வளோ நல்லா வேலை செய்வாங்க அவங்கெல்லாம். இன்னும் அவங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் கவுன்சிலர் இருக்குல்ல, அவங்களாம் அதுக்கு ஒரு படி மேலேயே எம்எல்ஏ அதுக்கு மேலெல்லாம் அவங்க டேலண்டடாக இருக்கிறவங்க அவங்களாம். நிறைய டிஎம்கே கவுன்சிலர்ஸ் மனதார நான் ஒத்துக்கொள்வது, நிறைய பேர் கவுன்சிலரை விட மேலே இருக்கணும் அவங்களாம், எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்படி இருக்கிறவங்க இன்னும் இந்த மாதிரி எல்லாம் கான்ஃபிடென்ஸ் அவங்க எவ்வளோ இப்போ கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் சொன்னதை வச்சுட்டு நான் சொன்னது அவருக்கு. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் பேசுகிறேன், பட் அவரோட டேலண்ட்டில் எனக்கு பாதி கூட கிடையாதே எனக்கு. அதுதான் என்னோடது. அவங்க நிறைய டிஎம்கே கவுன்சிலர்ஸ்க்கு இருக்கிற ஒரு அறிவு, ஒரு இது இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி, அந்த மாதிரி டேலண்டடாக இருக்கிறதுல எனக்கு அவங்களோட பாதி கூட இருக்காது அதில். அதை நான் வந்து பேசினேன் நேற்று, இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். பேசலை, நான் அந்த சேர்மன்கிட்ட சொன்னேன், சார் கொஞ்சம் எஜுகேஷன் இதில் இது. அவர் ஆனால் ரொம்ப நல்லதாக உடனே கலாட்டா கூட சொன்னார், ஹிந்தி கற்றுக் கொடுக்க மாட்டேம்மான்னு. நான் சொன்னேன், ஹிந்தி எல்லாம் வேண்டாம் சார், இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க சார், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்போ இன்னொரு இவங்க மெம்பர் ஒரு சேர்மன் சர்பஜயா தாஸ்னு, அவங்க அந்த ஃபைனான்ஸ் இது கூட அவங்க தான் போட்டாங்க. அவங்க என்னுடைய வார்டில் பள்ளிக்கூடத்தில் 2 நாள் நடக்குது அப்படின்னாங்க. அதுக்கு எனக்கு நான் கேட்டப்போ லாட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ். அப்புறம் கமிஷனர்கிட்டையும் லெட்டர் கொடுத்துருக்கேன் நான் அதில். ஸோ இது கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸை எங்கிட்ட கேட்பாங்க, இங்கிலீஷ் படிக்கணும் எங்கள் குழந்தைங்க, இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னுட்டு. நல்லா அது ஒரு ஐ திங்க் அது ஒரு கான்ஃபிடென்ஸ் நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு. மேம், இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் பார்க்குறீங்க மாமன்ற உறுப்பினராக இருந்து, உங்களை பேசும்போது கூட எல்லாம் கூச்சலிட்டுட்டே இருக்கிறாங்க, அதையும் பார்க்க முடியுது. பட் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஊழல் நடந்திருக்குது, இதில் வந்து வரவு கணக்கு செலவு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்ற எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வருஷம் வச்சுட்டு வரீங்க. அதை தாண்டி கடைசியாக போனால் மேயர்கிட்ட போவோம், சரிங்களா? மேயருமே வந்து திமுகவோட மேயராக இருக்கிறாரு. அதையும் கண்டுக்கல அப்படின்னா இந்த குற்றத்தை நீ மேற்கொண்டு மேலே எங்கே கொண்டு போக முடியும் உன்னால? சரி, நிச்சயமாக அது ரெக்கார்டில் போயிடுது நான் சொல்லியிருக்கிறது. அதில் இப்போ நான் சொன்னதெல்லாம் கார்ப்பரேஷன் கூட்டத்தொடரோட இதில் போயிருக்குது. ஸோ நிச்சயமாக என்னைக்காவது இந்த இஷ்யூ வரணும். இல்லை நானே என்னுடைய இவர்கிட்ட கேட்கணும், கமிஷனர்கிட்டையும் இதை பற்றி நான் ஒரு லெட்டர் கொடுக்கணும். கமிஷனர்கிட்ட? ஆமாம், ஓகே ஓகே, இது லெட்டர் கொடுக்கணும் நான். இதில் கமிஷனர், மேயர்,
டெப்யூட்டி மேயர் 3 பேருக்குமே நான் இந்த லெட்டரை கொடுக்கணும். ம். இதை ஓகே மேம். அடுத்ததாக நம்ம அரசியல் பற்றி பேசணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், திடீர்னு திமுக தேமுதிக வந்து கூட்டணி வச்சுருக்காங்க, முதல் தடவையாக கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டணியை? பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு அந்த காலத்தில் 2016. அது அப்போ பழம் அப்போதான் இப்போதான் பாலில் விழுந்திருக்கு போல இருக்கு. பழம் நழுவி அது அவங்க டிசிஷன் அதில். பட் திருப்பி நேக்கு வந்து இதை அது அவங்க எடுத்த முடிவு அதில். அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகைவரும் கிடையாது அதில். அதனால் நம்ம எப்படி இதை தப்புன்ற எல்லாருமே அது நான் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில், விஜயகாந்த் இருந்தால் மன்னித்திருக்க மாட்டார் அப்படின்னுட்டெல்லாம். அது அவங்க ஏதோ ஒரு இதில் தலைவர் இப்பொழுது இருக்கிற இதுக்கு அவங்க டிசிஷன் எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு டிசிஷன் எடுத்தப்புறம் அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எனக்கு. ஆனால் இதை டிஎம்கே, கம்யூனிஸ்ட், அவங்கெல்லாம் விசிகே எல்லாருமே, ஏன்னா அவங்க எங்கள் எடப்பாடியை வந்து பாஜக இயக்குகிறது அப்படின்னுட்டெல்லாம் பேசி இருக்கணும், அடிமை கட்சி அப்படின்னலாம். இப்போ நாங்கள் திருப்பி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? இவங்க தான் இயக்குறாங்க அப்படின்னுட்டெல்லாம் அதில். இப்போ திருப்பி வந்து லேடியா மோடியா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி அங்கே போயிட்டார் அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் திருப்பி சொல்லலாம் அவங்கக்கிட்ட, நீங்கள் எங்களோட ஆட்சியில் இருந்தவங்க, மந்திரியாக இருந்தீங்க 3 பேர், முரசொலி மாறன், பாலு, அவங்கெல்லாம் மந்திரி சபையில் 5 வருடம் இருந்து விட்டு அந்த ஆட்சி கலைக்கிறதுக்கு முன்னாடி தான் வெளியே வந்தாங்க. அப்போ என்ன பாஜக, அப்போ என்ன, அப்பொழுது கலைஞர் பேசியதெல்லாம் இப்போ எடுத்து விட்டோம்னாக்கா எப்படி இருக்கும்? அது பாஜக ஒன்றும் தீண்டத்தை ஒரு தலையங்கமே எழுதினார் அடல்ஜியை பற்றிலாம் அவர் அங்கே. இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இவங்க பண்ணது தப்பு, அவங்க சேர்ந்தது தப்புன்றதெல்லாம் என்ன ஃபார் மீ. ஏன்னா அது அவங்க அந்த கட்சி தலைமை எடுக்கும் முடிவு. அலையன்ஸுங்கிறது அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்க எடுக்கிறாங்க. அதை வந்து எனக்கு என்னுடைய மனதில் ஏதாவது ஒரு இது நேர்மாறாக இருந்தால் கூட நான் அதை வெளியில் பேசுவது தவறுன்னு நினச்சிக்கிறேன் நான் அதில். இப்போ நான் கவுன்சிலர் இல்லாமல் ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருந்தெல்லாம் நான் பேசலாம் நான். பட் எப்போ அந்த பாஜகன்ற அந்த வட்டத்துக்குள்ளே நான் வர்றதுனால நான் அதை பற்றி பேசுவது தவறுன்றது. ஓகே மேம். இப்போ வந்து தேமுதிக வந்து திமுக போனதுனால இது பாஜக அதிமுக கூட்டணி ஒரு இழப்பாக பார்க்குறீங்களா என்ன? இழப்புன்றதுல எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் மேல் உள்ள மரியாதை, ஒரு ஈர்ப்பு உண்டு. எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள்லேயே ஒரு நல்ல மனிதர், நடிகர்ன்றதை பார்க்காம ஒரு நல்ல மனிதர். கும்பகோணம் அந்த பள்ளி இதுக்கு அந்த நிவாரணத்தை கொடுத்த ஒரே இவர் அவர் தான். எல்லாரும் பேசினாங்க கொடுக்குறோம் தீ விபத்தில் இவர் ஒருத்தர் தான் கொடுத்தவர் இவர். அதனால் அவர் மேல் ஒரு மரியாதை எங்களுடன் இருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா எங்களுக்காக பிரேமலதா, விஜயகாந்த் அவங்களாம் போன இடத்துல நல்ல கேம்பெயின் பண்ணவங்க. நல்லா இவங்க நல்ல பேச்சாளர். பிரேமலதா அவங்களோட பேச்சு நல்லா இருக்கும், கம்பீரமான குரல், நல்ல பேச்சாளர். எல்லாம் எங்களுடன் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவங்க அவங்க அங்கே போனாலும் நல்லா இருக்கட்டும். ஓகே. விஜயகாந்த் மேலே இருக்கிற ஒரு மரியாதை, அதனால் எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும். கடைசி ஒரு கேள்வி. இப்போ KN நேருக்கு வந்து நேற்றுக்கு வந்து கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, எஃப்ஐஆர் ஏன் போட மாட்டேங்கிறீங்க போலீஸ்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வச்சுருக்காங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து KN நேரு கைதாக வாய்ப்புகள் உண்டா? அப்படி தான் இருக்கு பார்த்தாக்க. ஏன்னா எஃப்ஐஆர் ஏன் போடலை, போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான். ஏன்னா இவர் எனக்கு அவர் இன்பதுரை சாரியும் நல்லா தெரியும் எனக்கு. அவர் வந்து ஏன் போலீஸ் இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு தான் கேஸே அதில். அதனால நீதிபதிகள் இப்பொழுது ஏன் போடுங்கன்றாங்க, ஏன் போடலைன்னு கூட கேட்கல. போலீஸ் எஃப்ஐஆரை போட்டு முதல்ல ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க அவங்க. அந்த ஊழலுக்கு ப்ரூஃப் எல்லாம் வச்சுருக்காங்க அவங்க அதில். இவ்வளவு ப்ரூஃப் இருந்தோம் ஒரு வக்கீல் போய் கோர்ட்டில் ஒருத்தர் மேலே ஊழலுக்காக இவர் மேலே இவ்வளோ இது பண்ணி ஊழல் குற்றச்சாட்டு, அந்த ப்ரூஃபு, அந்த வாட்ஸ்அப் இது அமௌண்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காரு அவர். அதோட இந்த போலீஸுக்கு என்ன தயக்கம்? இதே தவறே செய்யாதவங்களாம் நடுராத்திரி போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அரசாங்கத்தை பற்றி விமர்சித்து விட்டால் அவங்களுக்கு உடனே வந்துடும் ரோஷம்லாம். எங்கேயோ இருக்கிறத கூட நடுராத்திரி போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இவங்க. ஏன் KN நேரு மேலே அவங்க ஆக்ஷனே எடுக்கலை? இது முரண்பாடுகளின் மொத்த உருவமே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க செந்தில் பாலாஜி மேலே அவ்வளோ இருந்தோம், ஜெயிலில் இருந்த ஒருத்தர மினிஸ்டராகவே வச்சாங்க. இவங்க தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க. ஊழல்னுட்டு அண்ணா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இவர் ஊழல் செய்தார், இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கோர்ட்டுக்கு போனவங்களே அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு.
இப்போ அவர் பரிசுத்தமானவராகி விட்டார். அவர் ஜெயிலில் இருந்தால் கூட அந்த துறையை பார்த்து கொள்வதற்கு திறமையானவர் செந்தில் பாலாஜி தான். வேறு எந்த மந்திரிக்கும் அந்த திறமை இல்லை அந்த துறையை நிர்வகிக்க. அப்படிங்கிற மாதிரி ஜெயிலில் இருந்தபடியே படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு அந்த காலத்தால் இவர் சொன்னார் இல்லையா, காமராஜ் அவர்கள். அந்த மாதிரி இவரும் நான் ஜெயிலில் இருந்தாலும் இவர் தான் அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் அவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சில கேஸ் எல்லாம் இப்போது அடுத்து அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ் அது என்னாச்சு இது வரைக்கும், அதில் யார் யார் இன்வால்வ்டுன்னெல்லாம் சொல்லுங்கள். ஏன் அப்போ அதுக்கும் இல்லை இதே மீதி இப்போ அடுத்து அந்த இவர் பாவம் சிவகங்கை அந்த பையன் செத்து போயிட்டானே அஜித் குமார், எவ்வளவு அட்டூழியம். ஏன் அதுக்கு அந்த போலீஸ் அராஜகத்தில் தானே அந்த பையன் செத்து போனான், அடிச்சு தானே. ஏன் அந்த அம்மாவை இவங்க அரெஸ்ட் பண்ணல? கோர்ட்டு சொல்லணுமா அதையும் ஆக்ஷன் எடுங்கன்னுட்டு அதில். ஸோ எங்கே பார்த்தாலும் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்டே இல்லை இவங்க தவறு செய்தால் கோர்ட்டு சொன்னால் கூட அதில் ஆக்ஷன். ஏன்னா இது நிறைய நாங்கள் கோயில் கேஸ்லேயே பார்ப்போம் இவங்கக்கிட்ட. இவங்க வந்து கிறிஸ்டின் இதில் ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் கூட போய் எடுக்க மாட்டாங்க கோர்ட்டு போய். அதுக்கு உதாரணம் கோயம்பேடு மாஸ்க்கு, குரோம்பேட்டை கிட்டே இருக்கிற ஒரு சர்ச்சு. கோர்ட் ஆர்டர் இருந்தும் இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அதில். இதே ஒரு கோயிலாக இருந்தால் கோர்ட் ஆர்டர் இல்லைன்னா கூட போயிடுச்சிடுவாங்க. இல்லை கோர்ட் ஆர்டர் கையில் வந்த உடனே ஜரூராக போய் நிற்பாங்க அங்கே அதை இடிக்கிறதுக்கு. ஸோ இது மொத்தமாகவே முரண்பாடுகள் தான் இந்த ஆட்சியில். இதில் இந்துக்கள் நிஜமாகவே ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆட்சியில். இதில் இதெல்லாம் வந்து ஆட்சியின் அவலங்கள் இது. அப்புறம் அவர் சொல்கிறார் கனா காணுங்கள்னு வரும் இந்த முதல்வர். அதில் கனவு காணுங்கள்னு கனவு கண்டுட்டு இப்போது நான் கூட நேற்று என்ன ஒரு உறுப்பினர் மாமன்றத்தில் கூட என்னமோ நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணதுனால ஒரு வேளை அந்த பக்கம் போயிடுவாங்க, நான் அந்த பக்கம் நம்ம பக்கம் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன். எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருந்தது அது. இவங்க கொள்கை சட்டை மாட்டிக்கிற மாதிரியா நான்லாம் அத்வானிஜியை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தவ. இதில் ஒரு நேர்மையான முறையில் நடந்து கொண்டதற்கு இப்படி ஒரு கமெண்ட்டு. கொள்கையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க முடியுமா? இங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களா பாஜகவில் இருக்கோம்? நிச்சயமாக இல்லை. நாங்கள் வேற எந்த இதில் போய் நீங்கள் கூட ஒரு வாட்டி போன வாட்டி கேட்டீங்க என்கிட்ட அதெல்லாம் அது எப்படி என்னால் அவர்களுடன் ஸ்நேகமாக இருக்க முடியும், அன்பு. அவர்களும் அதே மாதிரி இருக்காங்க அதில். See, that is different. பட் ஒரு கட்சியோட கொள்கை பிடிச்சி தானே இதுக்கு வந்திருக்கோம் நாங்கள். நேர் துருவம் அது. அதில் என்னால் போயிட்டு இதை விட்டுட்டு அங்கே போய் உட்கார முடியுமா? நிச்சயமாக முடியாது. நான் ஏன்னா திருப்பி நான் என்னை பொறுத்தவரை நான் சொல்வது, நான் வந்து பாலிட்டிஷியன் பை ஆக்சிடெண்ட் தான். நான் மோர் ஆக்டிவிஸ்ட் தான். நான் டெம்பிள் ஆக்டிவிஸ்ட், இந்துத்துவ ஆக்டிவிஸ்ட், அதெல்லாம் தான். இதெல்லாம் தான் எனக்கு என்னுடைய சனாதன தர்மம் தான் முக்கியம். என்னுடைய கோயில்கள் தான் எனக்கு முக்கியம். எனக்கு என்னுடைய கோயில்களை பாதுகாப்பதற்கு இந்துக்களுக்கு என்று இருக்கும் ஒரே கட்சி பாஜக. அதில் அத்வானியோட ரத யாத்திரை தான் சீனியே மாற்றிச்சு, பாரதத்தோட சினாரியோவே மாற்றினது. இது அயோத்தியில் யாராவது இது பண்ணோமா, ராமருக்கு கோயில் கட்ட முடியும் என்று எதிர்பார்த்தோமா? அவர் தானே முன்னெடுத்தார் அதை. இதற்கு நான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட கோட்டை சொல்லணும். நான் அயோத்திக்கு முதல்ல குரல் கொடுத்தவங்க அவங்க. அதே மாதிரி அயோத்தியில் ராமருக்கு கட்டாமல் வேற யாரு கட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. அதே மாதிரி ஜெயா ஜேட்லி என்று ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தவங்க. நாங்கள் என்ன ஜெருசலம்லேயும் மெக்காலேயுமா ராமருக்கு கோயில் கேட்குறோம் நாங்கள்? இதுதான். ஓகே, உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபேரோட பதிற்கு மிக்க நன்றி.